நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. எல்லாருமே வந்து ஈவன் தோர் வந்து விஜய் ஃபேன்ஸ் இல்லைனாலும் அவரோட லாஸ்ட் மூவி இது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணதில் வந்து இப்போ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கில் தான் இருக்காங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். தெரியல, இதில் பாலிட்டிக் ப்ரெஷர் தான் இருக்குது. ஆக்சுவலி நானே பெரிய அஜித் ஃபேன். நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட் மூவின்றதால. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சாரோட லாஸ்ட்டு படம் வேறு, அதனால் ரிலீஸ் ஆகிறதால ஒரே பொங்கலே நல்லா போகுமான்னு தெரியல. கம்மிங் ஃப்ரம் மலேசியா, ரொம்ப டிசப்பாயிண்டட்ல. மெயின்லி மலேசியாவில், ஏன்னா அங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. எல்லாமே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ எல்லா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டாங்க, ஏர்லியாகவே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டாங்க. பட் எல்லாத்தையும் இப்போ ரிஃபண்ட் பண்ணோன்னே எல்லாம் டோட்டலி டிசப்பாயிண்டட். எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் வேறு இப்போ சென்னையில் இருக்கேன், என்ன ரீசன், வாய் த ரீசன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலி அப்செட் தான். லாஸ்ட் மூவி அவருக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம், வரல. ஸோ என்னன்னா, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு 4 நாளில் முடிச்சிருப்பாங்க. அந்த ஹைப்லாம் போயிருக்கும், அவரே அமைதியாக ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. மக்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைப் தான் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் தான் சொல்ல போனால், ஃப்ரீயாக அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஏதோ தெரில, அவரோட லாஸ்ட் படம்னால இது மாதிரி வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பட் இது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பாக்ட் ஒன்று கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஒரு ஹிஸ்ட்ரியில் ஓகே, ஒரு லாஸ்ட் மூவி இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் நிஜமாக க்ரியேட் பண்ணும். இது வந்து பராசக்தியோட மேபி ஜனநாயகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஏதாவது இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. அதனால தான் வேண்டிய சென்சார் கட்ஸ்லாம் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு. ஸோ மேபி பராசக்தியோட ஜனநாயகம் கூட பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கலாம், நேஷனல் வைடும் சரி, ஸ்டேட் வைடும் சரி. மேபி அதனால் கூட சென்சார் கட்னால டிலே ஆகி கூட ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ பராசக்தி தனிப்படம், அது ஒரு தனிப்படம். ரெண்டுத்துக்குமே நம்ம இது பண்ணி பார்க்க வேண்டாம். இல்லை காம்படிஷன்லாம் நாங்கள் பார்க்கல. அவரோட படம் ரிலீஸ் ஆகிறத நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களை தளபதி படம் வரல, அதுதான் ஒரு ஏக்கம். 5 years பேக் வந்து வீட்டில் கேட்டாங்க, ஏன்னா எப்பவுமே அப்படியே ஃபர்ஸ்ட் போயிட்டே இருக்கேன் சின்ன வயசுலேருந்து, இன்னும் எத்தனை வருஷம் போவேன், மெச்சூர்டாக திங்க் பண்ண வேண்டியதான்ட்டு. இல்லை மிஞ்சி போனால் இன்னும் எத்தனை வருஷம் போகிறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது லாஸ்ட் மூவி அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஒரு 3 மூவி தான் இருந்துச்சு. அந்த 3 மூவி சொல்லி அதே மாதிரி லாஸ்ட் மூவியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஃபீல் தான். ஸோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கலான் இருக்கோம். இது கடைசி ஆட்டமாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஜனநாயகம் மூவி இப்போ வந்து நேற்று வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகல, எப்படி பார்க்குறீங்க? பெருசாக இது இல்லைங்க. லாஸ்ட் மூவி அவருக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம், வரல. ஸோ என்னன்னா, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு 4 நாளில் முடிச்சிருப்பாங்க. அந்த ஹைப்லாம் போயிருக்கும், அவரே அமைதியாக ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. மக்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைப் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் தான் சொல்ல போனால், ஃப்ரீயாக அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான் லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த மாதிரி சொன்னது. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஈவன் தோர் வந்து விஜய் ஃபேன்ஸ் இல்லைனாலும் அவரோட லாஸ்ட் மூவி இது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணதில் வந்து இப்போ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கில் தான் இருக்காங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். தெரியல, இதில் பாலிட்டிக் ப்ரெஷர் தான் இருக்குது. ஆக்சுவலி நானே பெரிய அஜித் ஃபேன். நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட் மூவின்றதுனால. ஆக்சுவலாக இப்போ 24 or 21 சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹியரிங். இது எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு வந்து சாதகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சாரோட லாஸ்ட்டு படம் வேறு, அதனால் ரிலீஸ் ஆகிறதால ஒரே பொங்கலே நல்லா போகுமான்னு தெரியல. பார்ப்போம், கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்கள் ஃபேன்ஸாக ரெக்வஸ்ட் பண்ணுறோம். என் பேர் ரமேஷ், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மலேசியா. ஓகே, இந்த ஜனநாயகன் மூவி ரிலீஸ் வேர்ல்டு வைட் ரொம்ப எதிர்பார்த்த மூவி. ஸோ எப்படி பார்க்குறேன், ரிலீஸ் ஆகல? அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டட்ல. மெயின்லி மலேசியாவில், ஏன்னா அங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஈவன் என் ஃபேன்ஸ் எல்லாமே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ எல்லா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டாங்க, ஏர்லியாகவே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டாங்க. பட் எல்லாத்தையும் இப்போ ரிஃபண்ட் பண்ணோன்னே எல்லாம் டோட்டலி டிசப்பாயிண்டட். எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் வேறு இப்போ சென்னையில் இருக்கேன், என்ன ரீசன், வாய் த ரீசன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலி அப்செட்லாம். இப்போ விஜய் வந்து மலேசியா வந்தார் இல்லையா? ஸோ எப்படி இந்த மலேசியா எப்படி இருந்தது? ஓ, நீ பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட் பிரேக் 80,000 புக்கே ஜலீல் ஸ்டேடியமில். டோட்டலி திருவிழா தான், சிறப்பாக இருந்துச்சு. கடைசி படம் வேறு அவரோட படம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அங்கே இல்லை, என்னால் போக முடியல. என் பையன் பிக் ஃபேனு, பட் குடன் மேக் இட்லாம். பட் பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை, நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேன் தான். ஒரு 10 years-ஆக FDFS தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது ஐ திங்க் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே சரி ஓகே ரிலீஸ் ஆகும் போகலான்ட்டு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பொலிட்டிக்கலாக பார்க்கலான்னா இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பொலிட்டிக்கலாகவும் அவங்களுக்கு சென்சார் கொடுக்காம தான் இருக்காங்க.
ஸ்டில் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலி அது எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக. விஜய் படம் எப்படியும் ரிலீஸ் ஆகிடும். பட் ஏதோ தெரில அவரோட லாஸ்ட் படம்னால இது மாதிரி வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பட் இது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பாக்ட் ஒன்று கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஒரு ஹிஸ்ட்ரியில் ஓகே ஒரு லாஸ்ட் மூவி இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் நிஜமாக க்ரியேட் பண்ணும். இப்போ இல்லை இப்போ ஓகே இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா? எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குது? விஜய் மூவினா இப்போ இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்றீங்களா? விஜய் மூவினால இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணுமான்னு இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே தெரியாத ஒருத்தவங்க கூட வந்து இப்போ ஓகே இது லாஸ்ட் படம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு அதுக்காகவே கூட சில பேர் போய் பார்ப்பாங்க. ஆல் ஓவர் த ஆக்டர்ஸ் கூட வந்து இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். ஓகே லாஸ்ட் மூவி இது விஜய் படம், அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எலெக்ஷன் டைம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மேபி இப்போது ஜான் எண்டு இல்லை ஃபெப்ரில் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான கூட பிளானாக இருக்கலாம் என்னன்னு தெரில. ஸோ அதுக்கான இம்பாக்ட் கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அண்ணனோட லாஸ்ட் மூவின்றது ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அதை பார்த்தே ஆகணுன்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். அது இவ்வளோ ஏமாற்றமாக ஆகுன்ட்டு நினச்சி பார்க்கல. இல்லை ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் மூவியாக இருக்கும்போது நான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கண்டிப்பாக இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ன்றதுனால தான் இந்த மூவி வராமல் போனதுக்கு ரீசன். ஆனால் எப்போ வந்தாலும் தளபதி மூவியாக தான் இருக்கும். செலிப்ரேஷன் எப்போ இருக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு இப்போ 9 ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. இது இன்னுமே ஹைப் கிரியேட் பண்ணி இன்னும் பயங்கரமாக இருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் போல் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் பொங்கல் டைமில் அங்கெல்லாம் ஹாலிடே இல்லை. பட் இது வந்து ஆக்சுவலி இதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஈகராக வெயிட் பண்ணாங்க. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இதனால் ட்ராக் பண்ணிட்டாங்க. எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டாங்க. இப்போ திருப்பி எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் இருக்குன்றீங்க விஜய்னாலன்றதுக்காக? என்ன டிஃபரன்ஸ்? ஐ திங்க் பாலிட்டிக்ஸால் தான் இது படம். ஏன்னா ட்ரெய்லரே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தேட்லாம். அது யாராக இருந்தாலுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் தானே, எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். இல்லை எனக்கு லாஸ்ட் மூவி சொன்னோன்னே அதுவே கொஞ்சம் ஃபீல் தான். பட்டு என்ஜாய்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். இப்போ இல்லாதோடனே கொஞ்சம் கஷ்டம் தான். இதான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னையில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணேன். சரி அதுவும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல இந்த மாதிரி மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் ஓகே இந்த மாதிரி எல்லாரும் வந்து இன்ஸ்டாவில் ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க லைக் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்ட்டு. பட் ஆனால் தளபதி மூவி எப்பவுமே தளபதி மூவி தான் கண்டிப்பாக. மூவி இருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்படி கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு ஆக்சுவலாக டெய்லி வீட்டில் வந்து ஒரு 5 வருஷம் 5 இயர்ஸ் பேக் வந்து வீட்டில் கேட்டாங்க, ஏன்னா எப்பவுமே அப்படியே ஃபஸ்ட் போயிட்டே இருக்க சின்ன வயசுலேருந்து இன்னும் எத்தனை வருஷம் போவேன், உனக்கு ஒரு வயசு வந்துருச்சுல மெச்சூர்டாக திங்க் பண்ண வேண்டியதான்ட்டு. இல்லை மிஞ்சி போனால் இன்னும் எத்தனை வருஷம் போகிறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இப்போ பார்க்க போகிறேன் இன்னும் வேலைக்கு போகிற இருக்கும் தானே, வேலைக்கு போயிட்டு கல்யாணம் ஆகிற இருக்கும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லைக் இப்போது லாஸ்ட் மூவி அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஒரு 3 மூவி தான் இருந்துச்சு. அதை 3 மூவி சொல்லி அதே மாதிரி லாஸ்ட் மூவியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஃபீல் தான். இந்த பராசக்தி ஜனநாயகன் இந்த காம்பினேஷன் உடைக்கணுன்றதுக்காக கூட பண்ணுறதா இருக்குமா? இல்லை அப்படின்னு இருக்காது. ஏன்னா வந்து பராசக்தி ரிலீஸ் டேட் வந்து இன்றைக்கி எப்படி இருந்தோம் 10ன்னு சொல்லி 10ன்னு சொல்லிட்டாங்க, அது 9ன்னு சொல்லிட்டாங்க. ஆப்வியஸ்லி இன்றைக்கி பராசக்தி ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் வந்து இது வந்து பராசக்தியோட மேபி ஜனநாயகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஏதாவது இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. அதனால தான் வேண்டிய சென்சார் கட்ஸ்லாம் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு. ஸோ மேபி பராசக்தியோட ஜனநாயகம் கூட பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கலாம், நேஷனல் வைடும் சரி ஸ்டேட் வைடும் சரி. மேபி அதனால் கூட சென்சார் கட்னால டிலே ஆகி கூட ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஸோ பராசக்தி தனிப்படம், அது ஒரு தனிப்படம், ரெண்டுத்துக்குமே நம்ம இது பண்ணி பார்க்க வேண்டாம். இல்லை காம்படிஷன்லாம் நாங்கள் பார்க்கல. அவரோட படம் ரிலீஸ் ஆகிறத நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களுக்கு தளபதி படம் வரல, அதுதான் ஒரு ஏக்கம். மற்றபடி இது சிவகார்த்திகேயன் படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அவரோட விஷ், அவர் ரிலீஸ் பண்ணுறது, அது அவங்க டீம் சார்பாக பண்ணுறது, அதெல்லாம் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள. நம்ம தளபதி படம் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்ன அதான் தலைவரே கொடுத்துட்டாரு, துப்பாக்கி கொடுத்துட்டாரு சிவகார்த்திகேயன் ஸ்கேட்டை. அந்த மாதிரி தான் நாங்களும் சரி ஓகே அண்ணன் தம்பி நான் பார்த்துக்கிற மாதிரி அவர் கலகரைக்கிட்டாரு. அந்த மாதிரி தான் மேபி அதுதான் சொல்கிறேன், பாலிடிக்ஸ்னால தான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மேபி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். என் பையன் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க எல்லாம் விஜய் ஃபேனு. இப்போ கூடயும் டிஷர்ட்லாம் வாங்க சொல்லியிருக்காரு என் பையன். அப்பா வாங்கிட்டு வாங்க மூவியில் வந்து போட்டு போடணும்னு. பட்டு இல்லையால எல்லாம் டிஸப்பாயிண்டட்லாம் இருக்கார் என் பையன். மேபி நான் சண்டே ஃப்ளைட்டு, ஸோ அப்போ போயிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு அவர் படத்தை பார்க்கலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் இல்லை. ஸோ டிஸப்பாயிண்டட்லாம். அவங்களுக்கு மட்டும் இப்போது திருப்பியும் யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க 16+ சென்சார்னு சொல்லிட்டு பார்த்தேன்.
பட்டு இருந்தாலும் அதான் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது, அது ஓப்பனாக பேசினா இன்னும் நிறைய பேசலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ஓகே, அது இல்லை படம் வராதது ரொம்ப வருத்தம் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் பெருசாக சம்பவம் பண்ணலாம் வெயிட் பண்ணி. ஓகே. இந்த ஜனநாயகம் வரும்போது சரி ஓகே இந்த மூவி வரும்போது என்ன இது மாதிரிலாம் பண்ணோம், தேட்டரில் அலப்பறை பண்ணலாம் பிளான்லாம் பண்ணிருக்கீங்களா? டிஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு படம் வரலன்னொன்னே. ஸோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இந்த கடைசி ஆட்டமாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க ஆட்டம்? சந்தோஷமான ஆட்டமாக இருக்கணும், அது தளபதிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து அஜித் மூவி, விஜய் மூவி, சூர்யா, விக்ரம் எல்லா மூவி பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். அஜித் விஜயை தாண்டி ஒரு சினிமா ஃபேனாக பார்க்கும்போது நம்ம ஒரு சன் டிவி எடுத்தாலும் சரி, ஒரு கேடிவி எடுத்தாலும் சரி, மோஸ்ட்டாக அவங்க விஜய் மூவிஸ் இருக்கும். அதை பார்த்து தான் வளர்ந்தோம். அது இப்போ தானே அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அந்த அஜித் விஜய்ன்றதெல்லாம் இப்போ தான் வந்தது. சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது விஜயாக தெரிஞ்சார், அஜித்தாக தான் தெரிஞ்சார். தெரியல, பார்ப்போம். ஓகே. இந்த இப்போ ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகல இல்லையா? ஸோ இந்த எப்படி இது பார்க்குறீங்க இந்த விஷயத்த? ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த ஓகே இப்போ 9th அன்னைக்கு படம் ரிலீஸு, ஸோ போகணும் எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க? நான் வந்து ஆனால் நானுமே வெயிட் பண்ணி தான் இந்த மூவி பார்க்குறதுக்காக. விஜய் ஃபேன்ஸ் நினச்சி தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். அவங்கள நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, கடைசி மூவி ஒன் லாஸ்ட் டான்ஸ் ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்திருப்பாங்க. அவங்கள நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ரிலீஸ் டேட் கொடுத்துருக்கக்கூடாது, கொடுத்துட்டு ரீஃபண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா பின்னாடி என்னன்றது நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேனே, அதான் இன்றைக்கி நிறையா பேர் லீவ் கூட வாங்கியிருப்பாங்க, பாஸ் கிட்ட திருப்பி வந்து அப்படியே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சின்ன ஒரு வருத்தம் தான். விஜய் ஃபேன்ஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் இது லாஸ்ட் படம்னால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிறையா இருக்கும். ஈவன் தோ விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் இல்லை, காமனாக ஃபிலிம்க்குன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. எல்லாருமே கடந்து வந்துடும். ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். சில பேர் வந்து வாழ்க்கையில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே ஸோ இதுக்காக ஒரு சில பேர் விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்போத்துலேருந்து இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸே வந்து நிறைய பேர் வந்து இல்லை நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்ததில்ல, விஜய் படத்துக்கு போனேன், என் தங்கச்சிலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இது பெரிய லாஸ் தான் கிட்டத்தட்ட. நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts.